எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. கூசை முனுசாமி வீரப்பன் என்கின்ற இணையத்தொடர் வெளியாகி மிகப்பெரிய பரபரப்பை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இதை பற்றி பலர் பலவிதமாக விமர்சித்து இருக்கிறார்கள். நாமும் நம்முடைய பங்கிற்கு என்னுடைய பார்வையில் என்னை பாதித்த சம்பவங்களை, அந்த தொடர் பார்த்த பிறகு என்ன பாதிப்பு ஏற்படுத்திய சம்பவங்களை உங்கள் முன்னால் வைத்து இதற்கான மூல காரணமாக நான் கருதுபவற்றை இதில் நான் சொல்ல இருக்கிறேன். இந்த சம்பவங்களுடைய வரி வரியாக விளக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு வரிக்கும் ஒரு காணொளி போடக்கூடிய அளவிற்கு அந்த சம்பவங்கள் நிறைந்திருக்கிறது. நாம இப்ப பேசக்கூடிய பொருள் எதை பற்றினா, வாச்சாத்தியில் முகாம் அமைத்து மக்களை வதைப்படுத்திய காவல்துறையினர் அதை மிக அற்புதமாக முழுவதுமாக பதிவு செய்யவில்லை என்றாலும் கூட அவையெல்லாம் எப்படி நடந்திருக்கும் என்று ஒரு சில நபர்களை முன்வைத்து அந்த கொடூர காட்சிகளை படமாக்கி இருக்கிறார்கள், ஆவணப்படுத்தி இருக்கிறார்கள். இதையெல்லாம் நடக்கவே இல்லை என்று காவல்துறையும் மறுக்கவில்லை. ஆனால் இது நாள் வரை அந்த வாச்சாத்தி படுகொலை என்பதை பற்றி பெரிய பதிவுகள் இல்லாத பொழுது முதன்முறையாக அதை ஒரு ஆவணப்படுத்தி பல சான்றுகளுடன் அதை மெய்ப்பித்திருக்கிறார்கள். நேரடியாக பாதிக்கப்பட்ட அந்த நபர்களை அழைத்து அவர்களை நேர்காணல் செய்திருக்கிறார்கள். அப்பொழுது 3 வயது சிறுவனுக்கு மின்சார ஷாக் கொடுத்து அவனிடமிருந்து விசாரணை நடத்தியிருக்கிறார்கள் காவல்துறை அதிகாரிகள். அதோட கொடுமை உச்சம், ஒரு நிறைமாத கர்ப்பிணிய பிறப்புறுப்பில் மின்சாரத்தை படிப்படியாக செலுத்தி அந்த கொடூரத்தை அரங்கேற்றி இருப்பதை பார்க்கும் பொழுது உண்மையில் இந்த சம்பவம் நடக்கும் பொழுது அந்த அதிகாரிக்கு சிறிதளவு கூட மனம் இருக்காதா என்ற எண்ணம் தான் நமக்கு தோன்றுகிறது. இன்றைக்கு இந்த சம்பவத்தை பார்க்கக்கூடிய நான் வீரப்பனுடைய பிடிப்பதற்கு அந்த படையில் பணியாற்றினேன் பெருமையாக தன் குடும்பத்திற்கு சொல்லக்கூடிய அந்த காவல்துறை அதிகாரிகள் தன் குடும்பத்துடன் இந்த இணைய தொடரை பார்க்க வேண்டும். இவர்களெல்லாம் செய்த கொடுமையை தன் குடும்பத்தினர்களுக்கு அவர் சொல்லியிருந்தாலும் சொல்லியிருக்க கூடும். இல்லை என்றாலும் இதை பார்த்து அவருடைய குழந்தை குட்டிகள், அவருடைய மனைவிமார்கள் எல்லாம் பார்க்கணும். வெளியிலேயே போய் சொல்ல முடியாத அளவிற்கு நான் வீரப்பன் தேடுதல் வேட்டையில் பணியாற்றினேன் என்று சொல்ல முடியாத அளவிற்கு சொன்னால் நம்மை பற்றி தவறாக எண்ணுவாரோ என்று சமூகத்தில் அச்சம் நிலவுகிற அளவிற்கு கொடுமைகள் அங்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதுல பொதுவா எல்லாரும் என்ன செய்கிறார்கள்னா, காவல்துறை அதிகாரிகளை குற்றம் சுமத்துகிறார்கள். காவல்துறை அதிகாரிகள் தான் இதில் முதல் குற்றவாளிகள் என்பது எனக்கும் மாற்று கருத்து இல்லை. இந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது யார்? அப்போதைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள். அனைவராலும் அம்மா என்று அழைக்கப்படுகின்ற அந்த ஜெயலலிதா தான், என்ன அதிகாரம் வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், வீரப்பன் அவர்கள் என்னை தரக்குறைவாக பேசி வீடியோ வெளியிட்டிருக்கிறார், அவரை நாம் சுட்டே பிடிக்க வேண்டும், அதற்காக மக்களை என்ன கொடுமை வேண்டுமானாலும் செய்யுங்கள், அதெல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன் என்று அந்த அதிகாரிகளுக்கு தைரியம் ஊட்டியது அப்போதைய ஆட்சியாளர்கள். அப்போதைய ஆட்சியாளர்கள் அல்ல, ஒவ்வொரு ஆட்சியின் போதும் காவல்துறையை தன்வசம் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் அரங்கேற்றுகின்ற கொடுமைக்கு அடியாட்களாகத்தான் காவல்துறையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இந்த சம்பவத்திலும் அப்படிதான் நடந்தேறி இருக்கிறது. காவல்துறை அதிகாரிகள் என்பவர்கள் ஏதோ ஒரு புதிய உலகத்திலிருந்து காவல் அதிகாரியாக தேர்ந்தெடுக்கப்படவில்லை. தமிழ் இனத்திலிருந்து தமிழ் அறத்தை அவர்கள் படித்திருப்பார்கள் அல்லது படித்துவிட்டு கடந்திருப்பார்கள். ஏதோ விதத்தில் ஒரு தமிழ் உணர்வு அவர்களுக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும். அப்படியெல்லாம் இருந்தும் கூட இது போன்ற ஒரு கொடுமையான செயல்களை
அந்த அதிகாரிகள் செய்வதற்கு எப்படி மனம் வந்தது என்றால், அதிகார வெறி, தான் முன்னிலைப்படுத்த வேண்டும், தனக்கு பதவி கிடைக்க வேண்டும், பதவி உயர்வு கிடைக்க வேண்டும் என்ற அற்ப காரணங்களுக்காக அன்றைய ஆட்சியாளர்களுக்கு கைகூலியாக அப்போதைய காவல்துறை அதிகாரிகள் செயல்பட்டதனுடைய உச்சம்தான் இந்த கொடுமை. இந்த கொடுமையெல்லாம் நிச்சயமா அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என்று சொல்லி தப்பித்துக் கொள்ள முடியாது. அனைத்து கொடுமைகளும் அவருக்கு தெரிந்திருக்கும், அவர்தான் செய்ய சொல்லி இருப்பார். ஆனால் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஐயம் என்னவென்றால், வீரப்பனுடைய இந்த காணொளிகள் வரும் பொழுது நடைபெற்ற தேர்தலில் ஜெயலலிதா தோற்கிறார். பிறகு நடக்கின்ற தேர்தலில் திரும்பவும் முதலமைச்சரா அவருடைய வீரப்பன் அவர்களை சுட்டுக் கொள்ளுகின்ற வரைக்கும் அவர் முதலமைச்சரா இருக்க முடிகிறது. இந்த மக்களையே கொடுமை செய்ய சொல்கிற, இந்த மக்களை என்ன வேண்டுமானாலும் கொடுமைப்படுத்துங்கள் என்று சொல்கிற ஒரு தலைவரை மக்கள் எப்படி இப்படி மாறி மாறி தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பது எனக்கு மிகப்பெரிய ஐயமாக இருக்கு. மக்கள் விரோதம், எளிமையான மக்கள் அவரிடம் நாட முடியாது. அவர் என்றால் நான் திமுகவையும் சேர்த்துதான் சொல்கிறேன். திமுக மட்டும் ஒரு மனிதாபிமான கட்சி அல்ல. ஆனால் இந்த சம்பவத்தை பொறுத்தவரை மிக அதிக கொடூரத்தை உபயோகித்தது அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா. இன்றைக்கு அவருடைய நினைவு நாளை வெகுவாக கொண்டாடுகிறார்கள். அவருக்கு மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு இருப்பது போல இரும்பு பெண் என்று புகழ்கிறார்கள். அப்படியெல்லாம் அவர்கள் புகழும் பொழுது உன்னுடைய சகோதரியையும் சகோதரனையும் அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சி என்றும் பாராமல் உடலுறவு செய்ய சொல்லி கொடுமைப்படுத்தின ஒரு அப்பனையும் மகளையும் உடலுறவு செய்ய சொல்லி கொடுமை செஞ்ச அந்த கொடுமைக்கு மூல காரணமாயிருந்த அன்றைய முதலமைச்சர் உங்களுக்கெல்லாம் இரும்பு மனிதியா, இரும்பு பெண்மணியா? உங்கள் இனத்தை ஒழித்த ஒரு நபரை இப்படிதான் சொல்லி அழைப்பீர்களா என்று நினைக்கும் பொழுது வாட்சாந்தி மட்டுமல்ல, இன்னும் பல கொடுமைகளை தமிழினம் சந்திக்க இருக்கிறது என்று நமக்கு உணர்த்துகிறது. ஒரு இனத்திற்காக ஒருவர் தியாகம் செய்கிறார் என்றால் குறைந்தபட்சம் அந்த இனம் அவருக்கு ஒரு நன்றி கடனாக இருக்க வேண்டும். அப்படி உள்ள இனம்தான் முன்னேறி தன் சுய பாதுகாப்பை அதிகரிக்கும். ஆனால் தற்போது உள்ள தமிழினத்தில் அந்த சுய பாதுகாப்பு என்பது அறவே இல்லை. இவ்வளவு பெரிய ஒரு குற்றம் செஞ்சாரு, யானையை சுட்டு கொன்னாரு, சந்தன மரத்தை வெட்டினாரு, 100க்கும் மேற்பட்டவர்களை கொன்றாரு, கொடுமையாக கொன்றாரு என்று குற்றம் சாட்டப்படுகிற வீரப்பனார் அவர்கள் கர்நாடகாவில் தமிழர்கள் தாக்கப்படும் பொழுது தமிழர்களுக்கு ஆதரவாகவும், தமிழர்கள் தாக்கப்பட்டால் கன்னடர்களை தாக்குவோம் என்று கூறிய ஒரே தனி மனிதனாக அப்போதைக்கு செயல்பட்டவர் வீரப்பனார் மட்டும்தான். அந்த ஒரு சம்பவம் போதும் அவர் எப்படிப்பட்டவர் என்று கூறுவதற்கு. இரண்டொரு அவருக்கு எதிரான சம்பவங்களும் இந்த காட்சிப்படுத்தப்பட்டிருக்கலாம். அந்த 12 வயது சிறுவனை சுட்டுக் கொண்டது அது தவறுதான். அது சரி தவறு என்று சொல்கின்ற நிலைக்கு அவருக்கு எதிராக நாம் இல்லை. அதை தாண்டி கொடுமைகளை அவர் அனுபவித்திருக்கிறார். ஆனாலும் அந்த 12 வயது சிறுவனை சுட்டு கொண்டிருக்க வேண்டியதில்லை என்ற விவாதத்திற்கு நாம் போக முடியாது. அது நடந்து முடிந்த சம்பவம். இன்னும் பல நடந்து முடிந்த சம்பவங்களுக்கு நீதி கிடைக்காமல் இருக்கிறதே. 12 வயது சிறுவனை சுட்டு கொன்ற வீரப்பனாரை நீங்க சுட்டு கொண்டு விட்டீங்க. 13 வயது பெண்களை, 13 வயது சிறுமிகளை, இது போன்ற கொடுமைகளை செய்த அதிகாரிகளை, காவல்துறை அதிகாரிகளை நீங்கள் தண்டித்து விட்டீர்களா? முதலில் அதை தண்டித்து விட்டு இவர் மீது கல்லெறியலாம். அவர்களெல்லாம் இன்றும் குடும்பத்துடன் ஓய்வூதியத்தை பெற்றுக்கொண்டு மிக மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்று அவர்கள் நினைக்கலாம். நீங்கள் நீதியின் முன்னால் இருந்து தப்பித்திருக்கலாம். ஆனால் இறை
இரையாற்றல் முன்பாக இந்த கொடுமைகளை செய்த ஒவ்வொருவரும் நிச்சயம் தப்பிக்க முடியாது. அவர்களுக்கான தண்டனை காலம் தாழ்த்தி அல்ல, அவர்கள் காலத்திலேயே வழங்கப்பட்டிருக்கலாம் அல்லது வழங்கப்படும். அது ஊழ்வினையாக அவர்களுடைய சந்ததியிலேயே பாதிப்பை ஏற்படுத்தும் அளவிற்கு இறை அவர்கள் மீது நடவடிக்கையை எடுத்தே தீர்வார். இது தவிர்க்கவே முடியாது. தமிழ் இனத்திற்கு துரோகம் செய்த அது எவராக இருந்தாலும், திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களாக இருந்தாலும், அவர்களுடைய துரோகத்தை புரிந்து கொண்டு அவர்களை இப்பொழுதும் ஆதரிப்பதை தமிழர்களாகிய நாம் கைவிட்டு இனத்திற்காக தியாகம் செய்தவர்களை நாம் முன்னிலைப்படுத்தி அவர்களுடைய தியாகத்தை நாம் போற்றினால் நம்முடைய இனம் பாதுகாப்பான சூழலில் வாழக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். இல்லை என்றால் பல கொடுமையான சம்பவங்கள் எதிர்காலத்திலும் தொடர்ந்து நடைபெறும் என்று என்னுடைய பதிவில் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.